வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதர் பாட்டீல். நண்பர்களே, இந்த வீடியோ விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இலக்கை நோக்கிய பயணத்தில் நம்ம எப்படி போக போகிறோம், வெற்றி அடையணும், வாழ்க்கையில் கேஷுவலாக வாழக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் 10% 20% முன்னேறி என்றைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது? ஒரே வருஷத்தில் 5 மடங்கு 10 மடங்கு நம்ம ஜெயிச்சிடணும். எல்லோரும் தடுமாறும் பொழுது நம்ம புத்திசாலித்தனமாக இருந்தோம்னா வேகமாக ஜெயிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மொத்த உலகமே தடுமாறுது, நம்ம வெற்றி அடைகிற வழியில் பார்க்கலாம். ஸோ இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு எப்படின்னு பார்க்கலாம். எல்லா கிரகங்களும் 9 கிரகங்களையும் நவ கிரகத்தையும் வச்சு தான் இந்த பலனுக்குலாம் வர்றோம். சனி சாரத்தில் சனி, ராகு சாரத்தில் ராகு, குரு சாரத்தில் குரு, கேது சுக்கரன் சாரத்தில் சிம்ம ராசியில் எல்லா வகையிலும் யோசிச்சு தான் இந்த பலனை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ராசி செவ்வாய்க்கு குரு பார்வை குருமங்கல யோகம். அப்போ உடம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் பெருசாக வந்ததுக்கு வாய்ப்பில்லை. ஸோ யூ ஆர் ஃபிசிக்கலி ஆல் ரைட். ஒரு 90% மேலே உடல்நலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு உடம்பு கெடுதுன்னா ஜாதகத்தில் பாருங்கள். அறிவு திறமை புத்திசாலித்தனம் இதை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. எதற்காக நான் சொல்கிறேன்னா, இந்த குரு பார்வை செவ்வாய்க்கு இருக்கிறது கரெக்டாக யோசிச்சிங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் ஜெயிக்கலாம், வெற்றி அடையலாம். அப்போ யோசனையை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு பிளான் பண்ணால் ஜெயிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. தொழில்ஸ்தானத்தை உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கிற புதனும் செவ்வாயும் ராகும் பார்க்குறான், தொழில்ஸ்தானத்தில் கேது இருக்கான். அதே மாதிரி லாபஸ்தானத்தை சூரியன் சனி சுக்கரன் பார்க்குறான். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது தொழிலையும் லாபத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதில் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தமாகும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருது, உங்களுக்கு புதன் வியாழனில். ஆனால் அந்த சந்திராஷ்டம் நடக்கிற பொழுது குரு சிந்தர யோகத்தில் வருது. அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தால் தொழில் வெற்றியில் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அப்போ மனதை நீங்கள் தொழிலையும் வாழ்க்கை வெற்றிலையும் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக நீங்கள் ஜெயிச்சலாம், எந்த கவலையும் தேவையில்லை. இது தொழில் வெற்றியில். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். எடுக்கிற முடிவில் நீங்கள் எளிதாக ஜெயிக்கலாம், எந்த பயமும் வேண்டாம். ஆனால் ரிஸ்கியான எந்த முடிவும் எடுக்கவும் வேண்டாம். என்ன காரணம் சொல்கிறேன்னா, எனிகோ அஷ்டம குரு பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குரு வக்கரநிவர்த்தி ஆகிட்டான் 12 மார்ச்சில். அப்போது குடும்பத்துக்குள்ள சிக்கல் வர்றது, நண்பர்களுக்குள்ள சிக்கல் வருது, பார்ட்னர்ஸ்குள்ள சிக்கல் வருது, கொடுக்கல் வாங்கல சிக்கல் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்காமல் அறிவை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். ஸோ ரிஸ்க் எடுத்துகிட்டு எந்த வேலைகளையும் போகக்கூடாது. அதே மாதிரி 4ஆம் வீட்டில் இந்த புதனும் செவ்வாயும் ராகு இருக்கிறது மிகப்பெரிய தவறு. நல்ல வேளை 4ஆம் வீட்டில் இத்தனை கிரகம் இருந்தோம், நம்ம ஒரு 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 பதட்டமான சூழ்நிலை நாம் இல்லை. ஏன் பதட்டமான சூழ்நிலை நாம் இல்லைன்னா, ஒரு பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். 4 மட்டும் செவ்வாயும் ராகும் புதனும் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கிரகாச்சாரம் மட்டும் குரு பார்வை மட்டும் இல்லாமல் போயிருந்ததுன்னா உங்களுக்கு நிம்மதி சந்தோஷமும் போயிடும். இப்போ நிம்மதி சந்தோஷத்தை நீங்கள் இழக்கணும்னு இல்லை, காரணம் குரு பார்வை இருக்குது. அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா நிம்மதியும் சந்தோஷத்தை இழக்காமல் உங்களால் வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும். அஷ்டம குரு பேசுகிற பொழுது குடும்ப ஒற்றுமையை குறைக்குது, மான மரியாதை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கிற மாதிரி ஆயிரும். 5ஆம் வீட்டில் சூரியன் சனி சேர்க்கை, அங்கே சுக்கன் இருக்கான், 6ஆம் வீட்டுக்கு போகிறாங்கிற பொழுது அங்கே குடும்ப சிக்கல், குழந்தைகளுக்குள்ளார இடைஞ்சல், அல்லது ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ அவங்களுக்கு சிக்கல் ஏற்படுது. திருமண வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும், நீங்கள் திணறலாம். அப்போ இந்த மாதிரி இது கொஞ்சோண்டு சென்டிமெண்டலாக குழந்தைக மனைவி அப்படிங்கிற போது தொந்தரவு பண்ணுது. அதேமாதிரி எதிரி, கடன், கவலை, நோய் இதெல்லாம் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணாதீங்க. 6க்குரியன்னு பார்த்தோன்னாங்க, உங்களுக்கு குரு பார்வை வாங்கினாலும் கூட 6ல் சுக்கரன் வர்றான். எப்போது? 26ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு. அது நல்லதில்லை. உங்களுக்கு பிரச்சனையை தரதுக்கும் உங்களுக்கு வருத்தத்தை தரதுக்கும் அவன் முயற்சி பண்ணுவான். உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களோடையும் உங்களுடைய பார்ட்னரோடையும் சிக்கலை தருவான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஸ்கோப்பில் இருக்கணும். பர்சனல் லைஃப்பில் குழந்தையோட சண்டை, பர்சனல் லைஃப்பில் ஒய்ஃபோட சண்டை, பார்ட்னரோட சண்டை, நான் என் பக்கம்தான் நியாயம் இருக்குது இப்படின்னு பேசக்கூடாது. அதனோடு போட்டு ஃபோக்கஸை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். இங்கே தான் நான் உங்களுக்கு பயன்படுறேன். என்றைக்குமே நண்பர்களே, நம்மளுடைய நல்ல விஷயத்தை வெளியாட்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். சம்டைம் டைம் நன்றாக இருந்துச்சுன்னா புரிய வச்சிடலாம். இந்த மாதிரி டைம் சரியில்லாத டைமில் உங்களுடைய நண்பர்களையோ பார்ட்னர்களையோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது சிக்கலாகி போயிடும். என்னுடைய ஐடியா கடந்து செல்லுங்கள், கவலைப்படாதீர்கள். ஃபைன் நம்பரில் இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், விருச்சிக ராசிக்கு தப்பாக இருக்குதுன்னு தான் நான் நியாயமாக சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், தப்பாக எந்த இடத்துல இருக்குதுன்னா, குழந்தைகளோட தப்பாக இருக்குது, லைஃப் பார்ட்னரோட தப்பாக இருக்குது, பிஸ்னஸ் பார்ட்னரோட தப்பாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், அது தப்பாகவே இருக்கட்டும், இன்னொரு ஏங்கல் அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ வேர் இஸ் அவர் மைண்ட், தேர் வி ஆர் லிவிங். அந்த அருமையாக இருக்கிற இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்போ அருமையாக இருக்கிற இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணினாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கிது, பணம் கிடைக்கிது, புகழ் கிடைக்கிது, மரியாதை கிடைக்கிது.
நாம் ஒவ்வொரு வருடமும் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப எளிதாக இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, மனித மூளையுடைய அமைப்பே ஒரு 72 லட்சம் மடங்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோ சொல்கிறேன்னா, நாம் எளிதாக ஜெயிக்கலாம், படாத பட வேண்டியதில்லை, உழைக்க வேண்டியதில்லை. உழைக்கணும் நியாயமாக, எதை அடைந்தாலும் அதுக்கான உழைப்பு போடணும். தேர் இஸ் நோ, இப்போ சொல்லுவோம் நோ பெயின் நோ கெயின் சொல்லுவாங்களா, அதெல்லாம் உண்மை. ஆனால் அதற்காக கண்மூடித்தனமான உழைப்பு நமக்கு தேவையில்லை. ஸோ இப்போ இந்த வாரத்தில் இப்படி இருந்துக்கிறீங்க, அடுத்த வாரத்தில் மாற்றிக்க வேண்டி வரலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அஸ்ட்ராலஜிட்டு பாருங்கள், பார்த்துட்டு பிளான் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இப்போ பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகலை, நான் பெரிய புத்திசாலினோ அல்லது வெக்ஸ் ஆகிட்டு கோவப்பட்டுட்டு பயப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையில் பெரிய கலகம் ஏற்படலாம், குடும்பத்துக்குள்ள சங்கடம் ஏற்படலாம், கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படலாம். அப்போ யோசிச்சு பாருங்கள், திஸ் இஸ் நாட் அ ரைட் ஃப்ளோ இந்த வாரம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதை அழகாக கொண்டு போய்க்கலாம். என்னுடைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள், நம்ம சொல்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு லாபஸ்தானத்தை 3 கிரகம் பார்க்குறான், தொழில் ஸ்தானத்தை 3 கிரகம் பார்க்குறான். என்ன அர்த்தம்? சூரியனும் சனியும் லாபஸ்தானத்தை பார்க்குறான், உங்களுக்கு புதனும் செவ்வாயும் ராகுவும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்குறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது தொழிலையும் தொழில் லாபத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணினாங்க, பணம் சம்பாதிக்கலாம், வெற்றி அடையலாம். ஸோ வீட்டுக்கு வெளியே நன்றாக இருக்குது அதுக்கு அர்த்தம். அட் த சேம் டைம் பார்ட்னர்ஸும் லைஃப் பார்ட்னர்ஸும் மட்டும் நீங்கள் மேனேஜ் பண்ணி போயிட்டீங்கன்னாங்க, இந்த ஒரு வாரம் நல்ல ஒரு வாரம், நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாரம். நம்மளே லைஃப் நம்ம எப்படி டாக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. நம்ம கையில் ஒரு கத்தி கொடுக்கப்பட்டிருக்குது, பழங்கள் முன்னால் இருக்குது. இப்போ அந்த பழத்தை கட் பண்ணி சாப்பிட போகிறோமா, இந்த கத்தி எடுத்து நம்ம கையை கீறி போகிறோமா? இது நம்ம கையில் தான் இருக்கா. மிகப்பெரிய அறிவு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையணும். அதுமாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையணும். ஒவ்வொரு வாரமும் 10% 20% நான் முன்னேறணும். பாசிட்டிவாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, 30 நாள் உங்களுடைய ஆழ்மனது பலமாயிடும். அடுத்த 30 நாள் உங்கள் ஆழ்மனது பியூட்டிஃபுல்லாக இயங்க ஆரம்பிச்சிடும். 3வது 30 நாளில் இலக்கை நோக்கி வேகமாக போயிட்டுருப்பீங்க. அப்போ மனதை நீங்கள் தயார்படுத்துங்கள். எப்படி தயார்படுத்துறது? கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஃபோக்கஸை கரெக்டாக வச்சுக்கிற, இலக்குகளை நம்ம நிர்ணயம் பண்ணி இலக்கை நோக்கி போகணும். இப்போ நீங்கள் இலக்கை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த இலக்கில் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய மனைவியும் குழந்தையிலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுடைய தொழிலையும் தொழில் லாபத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஜெயிச்சலாங்கிறேன். ஃபினிஷ். அழகு. எதற்கும் ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்களை அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு பண்ணுங்கள், பிளான் பண்ணுங்கள். இல்லையா, நம்ம ஜாதகம் பார்க்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், இவ்வளோ அந்த அந்தரத்தையும் 9 பிரித்து சூட்ச மந்திரத்தில் போகலாம். அக்யூரேட்டாக ஒவ்வொரு வாரமும் எப்படி இருக்குன்னு பஞ்சாங்கத்தை வச்சுட்டு பாருங்கள். நான் பஞ்சாங்கத்தை வச்சு சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இன்னும் சும்மா கேஷுவலாக சொல்லலை, அழகாக பிளான் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். அப்போது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது, வானத்தில் கிரகம் என்ன சொல்லுது. சரி, வானத்தில் கிரகம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மனதையும் உடலையும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு வீடியோ 2-3 நிமிஷம் சித்தாந்தங்களை சொல்கிறேன். என்ன காரணம்? இந்த சித்தாந்தங்களை நம்புங்க. இப்போ பாருங்கள், அண்டத்தில் இருக்குது தான் பிண்டத்தில் இருக்குதுங்கிறான். அவையார் பாடல் நினைக்கிறேன். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. அண்டம்னா வானவெளி, வானவெளியில் என்ன இருக்குது அனைத்தும் நம்ம உடம்புக்குள்ளே மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ நாமளே புரிஞ்சிட்டோம்னா மொத்த பிரபஞ்சத்தையும் புரிஞ்சுட்டு தான் அர்த்தம், இயற்கையும் புரிஞ்சுட்டு தான் அர்த்தம். நம்மளும் இயற்கையை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை ஆராய்ந்து செய்து நம்ம உடம்பை மனசை ஆராய்ச்சி செஞ்சு நாம் நன்றாக இருந்துட்டோம்னா இந்த இயற்கை அனைத்தும் நம்மளுக்கு தரும். பஞ்சபூத சக்தினா என்ன? நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். அந்த ஆகாயத்தை மட்டும் பிரபஞ்சங்கிறான், பிரபஞ்ச சக்திங்கிறான். நீங்கள் ஆகாயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சிவபார்வதி அப்படின்னு அர்த்தம், சிவனும் பார்வதி. அப்போ நம்மளாலே புரிஞ்சிட்டோம்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள், வெற்றி அடையுங்க. உங்களுக்கு கைடன்ஸ்க்கெலாம் யாராச்சும் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, எங்கிட்ட சேட் பண்ண நல்லா இருக்குன்னா சேட் பண்ணு. நாம் மெயிலில் சேட் பண்ணிவிட்டு நம்ம பிளான் பண்ணலாம். இந்த ஒரு வருடத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வழி இருக்குன்னா வழி இருக்குது. அடுத்த வருஷத்துக்கு பிறகு நீங்கள் உழைக்கவே கூடாது. நம்ம 50 வருட இலக்கை நம்ம 2வது வருஷத்தில் முடிச்சிருக்கணும். முயற்சி பண்ணலாம் நம்ம மேலே. நன்றி.